இது நம்ம ஃபேமிலி. நாகை தொகுதியில் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள வை செல்வராஜ் தெரிவித்துள்ளார். நமது செய்தியாளர் சுகன்யாவுடன் அவர் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை கட்சி கொள்கை கூட்டணி பகுதியில் பார்க்கலாம். நாகப்பட்டினம் தொகுதியில் உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? உங்களுக்கு அந்த மக்கள் கிட்ட ஏற்கனவே இருக்கக்கூடிய பரிச்சயம் அதெல்லாம் எந்த வகையிலும் வெற்றி வாய்ப்பு தீர்மானிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல அந்த மக்களோடு உங்களுக்கு இருக்கக்கூடிய 43 ஆண்டு காலமாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் பணியாற்றுறேன். பல்வேறு மட்ட பொறுப்பில் இப்போ மாவட்ட செயலர் இருக்கேன், மாநில நிர்வாக உறுப்பினர் இருக்கேன். அன்றாடம் மக்களுக்கான பிரச்சனைகளோடு மக்களாக நாங்கள் நிற்கிறோம். அதோடு சேர்த்து திராவிட முன்னேற்ற கழகம் அதில் வலிமையான கட்சி. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கட்சி அமைப்பு ரீதியாக செயல்படுகிற கட்சி. அதனால் பெரும்பான்மையான வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம், நல்ல நம்பிக்கை. உங்களுடைய பாராளுமன்ற பகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாராளுமன்றத்துக்கு போய் பேசி சட்டமாக்கி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு என்னென்ன விஷயங்களை நீங்கள் நாகப்பட்டினம் தொகுதி என்பது காவிரி டெல்டா பகுதியினுடைய கடைமடை பகுதி. அங்கே இருக்கிற பிரச்சனைகள் அப்படின்னா விவசாயம்தான். குறிப்பாக காவிரி நீர் பிரச்சனை அது இறுதி தீர்ப்பு வந்தாலும் கூட இன்னமும் அந்த நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பின்படி தண்ணி கொடுக்கல. இந்த ஆண்டு தண்ணீரே அவங்க வழங்கலை. மழையை நம்பி தான் சாகுபடி செஞ்சோம். மிகப்பெரிய மோசமான அளவுக்கு இந்த வருஷம் விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ விவசாயிகளுக்கான உற்பத்தி செய்கிற விளைபொருளுக்கு கட்டுப்படியான விலை வேண்டும் அப்படின்னு கேட்குறோம். அதே போல பேரிடர் பாதிச்சா உரிய நிவாரணம் வழங்கப்பட வேண்டும், உத்தரவாதப்படுத்தப்பட்ட பயிர் காப்பீடு வேண்டும். இதுதான் அடிப்படையான பிரச்சனை. அதோடு இன்னொரு முக்கியமான தொழிலாக இருக்கிற மீன்பிடி தொழில் அது மிக கடுமையாக இன்னைக்கு பாதிக்கப்படுது. இலங்கை ராணுவம் தாக்கப்படுது, மீனவர்கள் மிக கடுமையாக பாதிக்கப்படுறாங்க. அப்போ இதையெல்லாம் சேர்த்து மக்கள் பிரச்சனைக்காக நாடாளுமன்றத்தில் போறோம். கூட்டணி கட்சிகளோட அங்க குறிப்பா லோக்கல் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அங்க கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடைய அந்த பகுதியில வலுவா இருக்கிறவங்க உங்களுக்கான உறவு முறை, கட்சிக்கான உறவு முறை எல்லாம் எப்படி இருக்கு? எங்க மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, இப்ப இந்தியா கூட்டணி, அதனுடைய தலைவர்களோட நல்ல உறவு உண்டு. அதே போல எல்லா கட்சியிடத்திலையும் பொதுமக்களிடத்திலையும் நல்ல உறவு எங்களுக்கு உண்டு, நல்ல பழக்க வழக்கம். எல்லாமே பெரும்பான்மையான வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிற அளவுக்கு ஆதரவு அளிப்பாங்க. இது நம்ம ஃபேமிலி.